வல்லமை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரதர் அதை ப்ராப்பராக சொல்லலை. நான் ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். அஷருக்கு பிரதர் ஜார்ஜ் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அஷரிங் மினிஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் அந்த ஃபார்மில் பேர் கொடுத்தீங்களோ பிரதரை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்ட்ரிக்கும் பிரதர் ஜார்ஜ் தான் பொறுப்பெடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாயிலும் சந்தேகங்கள் இருக்குமானால் உதவிகள் தேவைப்படுமானால் அருமையான சகோதரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அன்போடு கூட ஊழியத்தை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரதர் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. வர்ஷிப்புக்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் சந்தேகங்கள் இருக்குமாயின் சகோதரி கவிதாவை நீங்கள் அவர்களிடத்தில் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இதை கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதை நாங்கள் மேலிடத்துக்கு எடுத்து செல்லுவோம். அங்கேயும் நமக்கு கிராண்டானா அதை நாம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டலாம். ப்ரேயர் மீட்டிங் சம்மந்தப்பட்ட காரியங்கள், மீடியா மினிஸ்ட்ரி, மீல் ஃபெலோஷிப் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் ப்ரேயர் மீட்டிங் கெல்வின் இருக்கா, கால்வின் இருக்கா, லிடியா இருக்கா, பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த ராஜ்யத்தை கட்ட நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மீல் ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் பிரதர் விஜயை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பிரதர் ஆமோஸ் கிட்டையும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அவர்கள் 2 பேருமாக சேர்த்து அந்த ஊழியத்தை கட்டுவார்கள். அடுத்தாக உமன் ஃபெலோஷிப், அதில் சில மாற்றங்கள் வருகிற நாட்களிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய ஐடியாஸையும் நீங்கள் எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேர்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, அது நானும் மகள் மேக்னஸும் ரேச்சலுமாக சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. சில மாற்றங்கள் கொண்டு வர முடியுமானால் எங்களோடு சேர்ந்து அந்த ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்கள். இன்டர்பிரிட்டேஷன் மினிஸ்ட்ரி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக ஆட்களை நாங்கள் சேர்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு தாளந்துகள் இருக்குமானால் எங்களோடு கூட அதை பகிர்ந்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்ய எங்களோடு கூட ஒத்துழைங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இது உங்கள் வீடு கிடையாது, என் வீடு கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிட்டு நான் மெசேஜுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். கதை தான் இது. ஒரு அம்மா சர்ச்சில் பாத்திரம் கழுவுற ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அதில் மேலே இன்சார்ஜாக இருந்த அம்மா இந்த சகோதரியை பிடிச்சி ஏதோ சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போய் அன்னைக்கு தூங்கும்போது சொன்னாங்களாம், ஆண்டவரே நான் நாளையிலேருந்து அந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன். அந்த அம்மா என்ன அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சான். இது கதை தான். ட்ரீம் வந்துச்சான். ஆண்டவர் கேட்டாராம், என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. சரி, என்ன பிரச்சனை உனக்கு இன்னைக்கு? அந்த மினிஸ்ட்ரியில் அந்த சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா. சரி, ஓகே. நீ யார் வீட்டுக்கு போனேன்? நான் ஏசப்பா வீட்டுக்கு போனேன். யாருக்கு ஊழியம் செய்ய போனேன்? அது ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய போனேன். ஏசப்பா ஏதாவது சொன்னாரா? ஏசப்பா திட்டினாரா? ஏசப்பா வர சொன்னாரா? சொன்னாங்க இல்லையே, ஏசப்பா சொல்லலையே. அவங்க தான் சொன்னாங்க. ஆண்டவர் கேட்டாரா, நான் வருகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை செய். உன் கிரிகைக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. உன்னை சேர்த்து கொள்ளும் அந்நாளில் அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உற்சாகப்படுவோம், ஒன்று சேருவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். மனுஷர்களுக்காக அல்ல. யாருக்காக செய்கிறோம்? அப்பா வீடு, அப்பா ஊழியம், அப்பாவுக்கு செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். செய்திக்குள்ளே கடந்து போவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். தகப்பனே, இன்றைக்கும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியால் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாங்கள் பலனடும்படியால் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வீட்டிலே நிற்கிறோம் ஐயா. எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களுக்குரிய ஜீவன் சுவன் பலனை தந்து ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும் ஆண்டவரே. உடைய செட்டைகளின் நிழலில் சிறைகளில் அடியாளை மறைத்துக் கொள்ளும். உடைய சிலுவைக்கு பின்பதாய் நான் ஒழித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனாலும் இன்னைக்கு ஃபார்ம் சண்டே அப்படின்னு சொன்னதுனால
நாம் சிலுவையை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு செய்திக்குள்ளதாக நான் போக ஆசைப்படுகிறேன். இந்த சிலுவையை குறித்து ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி நான் அவங்க கூட கலந்து கொண்டு அதுக்கப்புறம் நான் செய்திக்குள்ளாக போகும். இது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கிபி 300 வாழ்ந்த ஒரு அரசன் தான் கான்ஸ்டன்டைன். எப்போ வாழ்ந்த அரசன்? கிபி 300 வாழ்ந்த ஒரு அரசன் தான் கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு ரோம அரசன். இந்த ரோம அரசாங்கத்துக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக இந்த கான்ஸ்டன்டைனுக்கும் அங்கே உள்ள அரசர்களுக்கும் யுத்தம் வந்தது. இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் தனியாக விடப்பட்டால் எல்லா ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள், இவரோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்போ இவர் ஒரு நாள் ராத்திரி அப்படியே அந்த இதில் ராஜ்யத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கும் போது இவர் நினைத்தார், இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரையும் சேர்த்து நான் ராஜ்யத்தை கட்டுவது என்பது முடியாத காரியம், ஆகவே என்னால் இது முடியாது என்று சொல்லி அவர் அங்கே தவித்து கொண்டு நிற்கும் போது வானத்திலே ஒரு செந்நிறத்தில் ஒரு சிலுவை அவருக்கு முன்பதாக தோன்றிட்டான். அந்த சிலுவையில எழுதப்பட்டிருந்ததா, இந்த சிலுவையை கொண்டு நீ வெற்றி பெறுவாய், ஹல்லேலூயா, இந்த சிலுவையை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லுகிற அந்த ஒரு தரிசனம் அவருக்கு கிடைத்த உடனே மறுநாள் காலையிலே அவர் எழுந்து சேவகர்களை எல்லாம் அழைத்து இருந்த எல்லா பட்டயங்களிலும் கேடகங்களிலும் இந்த சிலுவை சின்னத்தை அவர் பொறித்தார். சிவப்பு நிறத்திலே பொறித்தார், ஹல்லேலூயா. அந்த பட்டயங்களை கேடங்களை எடுத்துக்கொண்டவர்கள் யுத்தத்துக்கு கடந்து போன போது இவர்களுக்கு விரோதமாக இந்த எல்லா ராஜாக்களையும் அவர்கள் ஜெயித்து அவர் அரியணையிலே ராஜாவாக வீற்றிருக்க இது உதவி செய்து, ஹல்லேலூயா. அந்த கான்ஸ்டன்டைன் என்கிறதான ராஜாவுக்கு இந்த சிலுவை சின்னம் சொப்பனத்திலே தோன்றி அவர் தன்னுடைய போர் அவயவங்கள் அந்த போர் கருவிகளிலே அதை பொறிக்கிற வரைக்கும் சிலுவை உலகத்திலே ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை, ஹல்லேலூயா. சிலுவை என்று சொன்னால் அதுவரைக்கும் யாருக்கும் அது தெரியாது, ஹல்லேலூயா. என்ன தெரியும் அவர்களுக்கு? கொலை செய்தவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவித்தவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்காக அந்த கல்வாரி மரக்கட்டையிலே அடித்து கொலை செய்யப்படுகிற ஒரு கருவியாகத்தான் அதுவரை சிலுவை பார்க்கப்பட்டது, ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த ராஜாக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைத்ததோ அன்றைக்கு ஒரு அபிஷேகம் அந்த ராஜா மேல இறங்கினது. தன் தாயிடத்திலே சொன்னான், அம்மா இப்படி ஒரு சிலுவையை பார்த்தேன், இந்த சிலுவை எந்த தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடியுங்கள், அதை குறித்து விசாரிங்கள் என்று சொன்னபோது அந்த அம்மையார் அங்கே இருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து எருசலேம் பட்டணத்திலே தங்கியிருந்து இதை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி கல்வாரி மலையிலே 3 பேர் சிலுவையிலே தூக்கி கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அந்த இடத்தை போய் தோண்டி எடுத்து 3 சிலுவையை கண்டுபிடித்தார்கள். அந்த சிலுவையிலே எது இயேசுவின் சிலுவை என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சிலுவைகளை கொண்டு போய் வியாதிஸ்தர்கள் மேலே போட்டார்கள். இந்த இயேசுவின் சிலுவை வியாதிஸ்தர்கள் மேலே போடப்பட்ட போது அவர் உயிர் பெற்று ஜீவனோடு கூட எழுந்தார்கள். அது இயேசுவின் சிலுவை என்று கண்டபோது அந்த அம்மா அதை ஒரு பெரிய பொக்கிஷமாக அந்த இளவரசி தன்னை தேசத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சிலுவை கிறிஸ்தவத்தில் ஒரு சின்னமாக உபயோகப்படுத்தப்பட்டது, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சிலுவைக்கு சொந்தக்காரர்களாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரிடத்திலும் சொல்ல முடியும், சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியத்தை நாம் சோர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை எடுக்க வேண்டும்? ஏன் இந்த சிலுவை ஒரு நல்ல ஒரு அடையாளமாக அது மாற வேண்டும்? இந்த சிலுவை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது பிரியமானவர்களே? இந்த சிலுவை என்ன செய்கிறது? கல்வாரியில் முடித்ததான இந்த சிலுவை உலகமெங்கிலும் தலைத்து பரவியது, ஹல்லேலூயா. அது கிளைத்து உலகமெங்கிலும் தன்னை அது பிரசித்தப்படுத்தினது மாத்திரமல்ல, இல்லாத துவரான மக்களை அது செல்வந்தர்களால் மாற்றுகிறது. கெட்டு போயிருக்கிற துர்க்குணம் நிறைந்த மிருக குணமாய் இருக்கிற ஒரு மனிதனை இந்த சிலுவை நல்லவர்களாய் மாற்றுகிறது. நல்லாயனாகிய இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆடுகளாகிய நம்மை நாள்தோறும் போஷித்து அவர் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார், ஹல்லேலூயா. கல்வாரியில் உழைத்து கரணவரை தழைத்து எல்லாத்திற்கும் கிடைத்து இகவரத்தை இணைத்து, கல்வாரியில் உழைத்து கரணவரை தழைத்து எல்லாத்திற்கும் கிடைத்து இகவரத்தை இணைத்து
நல்லாயனாய் அது நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு வசனம் வார்த்தை என்னவென்று சொன்னால் எபிரேயர் 2:16 எபிரேயர் 2:16 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ தூதருக்கு உதவியாக இயேசு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு அவர் கை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். இந்த வசனத்தை நாம் எங்கே வாசிக்கிறோம், என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் அங்கே அழகாக சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடும், தேவதூதர்கள் தானே பாவம் செய்தாங்க, மனுஷனும் தானே பாவம் செய்தாங்க, ஏன் ஆண்டவர் பாரபட்சமா இருந்தாரு, ஏன் தேவதூதனுக்கு இறங்கி போய் உதவி செய்து அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கலாமே, ஏன் அவர் கொடுக்கல, ஏன் மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், ஏன் அவர் உலகத்திலே வந்து சாக வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ தூதர்கள் இருந்த லூசிபர் செய்தது என்ன? தேவனுக்கு துரோகம் செய்தான். தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தார், எல்லா கிருபைகளையும் கொடுத்தார், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனா அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? பெருமைப்பட்டான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் இறங்குகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வருமோ தேவன் நமக்கு எதிராக எழுந்து விடுவார். ஹல்லேலூயா. தேவதூதர்களுக்கு ஏன் ஆண்டவர் துணை நிற்கவில்லை? அவர்கள் பெருமைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உன்னை போல நானும் ஆவேன், உன்னுடைய ஆசனத்தில் வந்து நானும் உட்கார்வேன் என்று சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டபடினால இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு உதவியாக அனுப்பவில்லை. அது மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாள் தந்திரமான வலையிலே பிசாசினாலே சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ திட்டம் என்ன? தேவதூதன் தள்ளப்பட்டபடினாலே அந்த இடத்திலே மனிதனை கொண்டு வந்து தேவனை துதிக்கும்படிக்காய் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். சாத்தானுக்கு அதுவும் பொறுக்கல, தந்திரமாய் போய் அவர்களை என்ன செய்தான்? வஞ்சித்தான். ஆனபடினாலே தேவன் மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக, ஆபிரகாமின் சந்ததியாகி நமக்காக ஒரு உதவியாக கை கொடுக்கும்படி இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பார்க்கும்போது எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, ஏனென்றால் எப்படி இறங்கி வந்தார், என்ன செய்தார் இந்த உலகத்திலே ஒரு மனுக்குலத்துக்காக என்று சொல்லி நான் பார்க்கும்போது எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பீர், அவருடைய ரட்சிப்பின் அடிமையை புத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வானம் பூமி சர்வ சேனையும் படைத்த அந்த சராசங்களை படைத்த யெகோவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு தெரிந்தது, என்னுடைய பிள்ளையை நான் எப்படி கொடுக்க வேண்டும்? ஜீவ பலியாக நான் கொடுத்து இந்த மனுக்குலத்தை நான் மீட்டுக் கொள்ள வேண்டும், சாத்தானின் தலையை நான் நசுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பாம் சண்டே என்றும், குட் ஃப்ரைடே என்றும், ஈஸ்டர் சண்டே என்று சொல்லி நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். கல்வாரி சிலுவையை இயேசு சுமக்கும்படி வைத்தார். அநேக பாடுகளிலே படுபடி வைத்தார். ஒரு மனுஷனும் சகிக்க முடியாத எல்லா நிந்தை அவமானங்கள் சரீரத்திலே வேதனைகளை இயேசு கிறிஸ்து சுமக்கும்படி சகிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கும்படி சொந்த குமாரனை என் தேவன் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்ததினால, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால நமக்கு என்ன பலன் கிடைத்தது? எபிரேயர் கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபேசியர் 6:12 சொல்லுகிறது,
போட்டானோ அன்றையிலிருந்து மனுக்குலத்துக்கு ஒரு போராட்டம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட ஒரு பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறபடினாலே அதிலே நாம் ஜெயம் பெறும்படிக்காய் ஹல்லேலூயா அந்த 10 கட்டளையாகிய 613 பிரமாணங்களை நாம் கைக்கொண்டு நித்திய ராஜ்யத்தை அடைய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அதை குலைக்கும்படிக்காய் கல்வாரி சிலுவையிலே அதை குலைக்கும்படிக்காய் ஆகவே தான் கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நட்டுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தானங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியேறுங்க கோலமாகி கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெட்டி சிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு போய் நாம் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது சொல்ல முடியும், உங்களுக்காய் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். சிஸ்டர், நீங்க இயேசுவிட்ட வாங்க, அவர் எல்லா தெய்வத்தையும் போல செத்து போனவர் இல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். நீங்க அப்படியே மரித்து போனா கூட உங்க மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு சிஸ்டர், வாங்க என்று சொல்லி தைரியமாய் நான் சொல்லுகிற தைரியம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததினால் நமக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்காக இயேசு கை கொடுக்கும்படிக்கு அத்தனை பாடுகளை பட்டு இறங்கி வந்தாரே, நாம் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருப்பது உண்மை. ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:54 சொல்கிறது, அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சத்தியம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க புரிந்து கொள்ளும்படி சொன்னீங்கன்னா, நிறைய வசனம் மென்ஷன் பண்ணாலும் ஜோதி சிஸ்டர் நிறைய வசனம் சொல்றாங்க, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ரொம்ப சுருக்கமா நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். ஆகவே ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்காக ஆண்டவர் கை கொடுத்த போது நம்மிடத்திலே சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமின் கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார்? பெருசா ஒன்றும் செய்யல. அந்த தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் போது அவன் என்ன செய்தான்? சொந்த நாட்டை தாய் தகப்பனை விட்டு ஆண்டவரை நம்பி விசுவாசித்து கொண்டாட்டி பிள்ளை கூட்டிட்டு என்ன செய்தான்? அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு போனான். இன்னைக்கு நமக்கு கனடால போய் டிஆர் வாங்கி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா பெட்டி குடிக்கலங்கிறது ஃபிளைட்ல ஏறி போய் என்ன செய்யறோம்? சைன் இறங்கிடுறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த காலங்கள் அப்படி கிடையாது பிரியமானவர்களே. ஒன்றுமே தெரியாது, திசை தெரியாது, தெற்கு தெரியாது, எங்க போகிறோம் என்று தெரியாது, அடுத்த நாள் எங்க பிரயாணப்பட வேண்டும் என்று தெரியாது. அந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்பி பிதாவாகிய தேவன் யெகோவா அழைத்த அழைப்பை நம்பி விசுவாசித்து கடந்து வந்தான். இந்த காலைகளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் செய்கிற கிரியை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்து கிரியை செய்யுங்கள். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், இந்த தேசம் ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவரோடு கூட நான் போவேன், என்னோடு கூட 10 பேரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட ஊழியத்தை செய்வோம், நாமும் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாம் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? இப்போ கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போ, இன்னைக்கு தர மாட்டேன், 430 ஆண்டுகளுக்கு பிறகு உன் சந்ததிகள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். உடனே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரே பிள்ளை 100 வயசுல கொடுத்த ஈசாக்கு கொண்டு போய் மோரியா மலையில பழியிலே சொல்லும்போது புறப்பட்டு போன்னு சொல்லி கூட போயிடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளையே இல்லை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை. அவர் பாருங்க சந்தேகப்படல, ஆண்டவர் மேல கொண்டு போய் மோரியா மலையிலே வைத்து பலியிடுகிறதற்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஒரு பெரிய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு கூட புறப்பட்டு போனார்கள். ஆகவே பெரிதாக ஒன்று ஆண்டவர் கேட்கிற, விசுவாசிங்க, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லி 2 காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள் தான், அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் தான், விசுவாசத்தின் பிள்ளைகள் தான், கல்வாரி சிலுவையை நாம் நம்புகிறோம். ஆனால் நமக்குள்ளே அநேக
அது முட்கள் நிறைந்த ஒரு ஜீவிதத்தை தான் நமக்கு போதிக்கிறது. என்றைக்கெல்லாம் நாம் நன்மை செய்ய போகிறோமோ அன்றைக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் இருந்து பாடுகள் நமக்கு வரத்தான் செய்ய பிரியமானவர்களே. அதையும் மீறிதான் நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அநேக விதமான கட்டுகள் இன்னைக்கு சபைகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக விதமான கட்டுகளோடு ஜனங்கள் வருகிறார்கள். யார் அவர்களை விடுவிக்க கூடும்? யார் உத்தரவாதம் எடுக்கக்கூடும்? யார் திறப்பிலே நிற்கக்கூடும்? ஒரு செய்தியை கொடுத்து விட்டு போயிடலாம். வருகிற ஒரு பிள்ளைக்கு சுகத்தை வாங்கி கொடுப்பது யாரு? வருகிற பிசாசு கட்டிலிருந்து வருகிற ஒருவருக்கு பிசாசு கட்டிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுப்பது யாரு? நாம் தான் பிரியமானவர்களே. அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவிதத்திலே என்ன பாவ கட்டுகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அலைசி ஆராய்ந்து ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமின் குமாரர்களாய் இருந்து பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, போனுக்கு நம்ம எத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? எத்தனை பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? கோபம் எரிச்சலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் வருகிறது நல்லது. கோபம் வரட்ட மனுஷனே கிடையாது இல்லையா? கோபம் வரணும். ஆனா அந்த கோபம் எதற்கெடுத்த கோபம்? பரிசுத்தத்துக்கு அடுத்த கோபமா இருக்கிறதா? ஒரு அநீதி நடக்கும்போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்காய் போராடுகிற ஒரு கோபமா இருக்கிறதா? கசப்பு இருக்கிறதா? நமக்கு ஒரு குற்றம் செய்துக்கா திருப்பி நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க கூட ஐக்கியப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாங்கோபப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது, கொஞ்சம் வெட்கப்படக்கூடாது. போய் சொல்லிடணும், நம்மளே சாரி சொல்லிடணும், பேசிடணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற்று ஆபிரகாமின் குமாரத்திகளாய் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த சொந்த குமாரனை கொடுத்து உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:14 வசனம் சொல்லுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே நமக்கு ஜீவனாய் மாறட்டும், அதுவே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இந்த உலகத்துல சகஜம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை இயேசு கிறிஸ்து பவனி வரும்போது எல்லாரும் சொன்னா உன்னதமான தேவனுடைய குமாரன் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, ஓசன்னா, கர்த்தாவே ரட்சியன்னு சொன்னான். அவனே தான் அடுத்த வார்த்தையில சொன்னாங்க, சிலுவையில் அறையுண்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகம் இன்றைக்கு அப்படித்தான். நம்ம கூட இருக்கிறவங்க இன்னைக்கு பிரைஸ் பண்ணுவாங்க. ஓ சிஸ்டரா, அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கு நம்மளுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். சில காலங்கள் வரும்போது அவருடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்து போகிறது? கனிந்து போகிறது. அந்த அன்பை நீங்கள் கட்டி காக்க வேண்டுமானால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை, காருண்யம், தயவு, இரக்கம் உங்கள் மேல் இருக்குமானால் அவர்கள் எல்லாம் நம்மிடத்திலே வந்து அன்பு கூறுவார்கள். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக வந்து முழங்கால் படி போடுவார்கள். ஹல்லேலூயா. நாம் போக தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் அவனோடு வந்து இது சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே சிலுவையை பிடித்துக் கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோம். அவர் விரும்புகிற ஹல்லேலூயா விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, நற்கிரியைகளோடு கட்டப்பட்டிருக்கிற நிலையில் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்போம். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சரி பிரியமானவர்களே, இந்த சிலுவை வேறு என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது? அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர்கள் கையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார். இவர் என்ன செய்தார்? நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. வரிப்பணம் கட்ட முடியலன்னு ஒருத்தனை கூப்பிட்டு போடா, போய் கடல்ல தூண்டில் போடு, முதல் மீது கிடைக்கும், வாயை பிளந்து பாரு, காசு இருக்கும், எடுத்துட்டு போய் உனக்கு எனக்கு என்ன செய்யுது? வரிப்பணம் கட்டின. அப்ப இவங்களுக்கு என்ன? இயேசுவ ராஜாவாக்குனா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சண்டை போடுறதுக்கு நல்ல ஒரு சேனாதிபதி, அப்புறம் என்ன நல்ல சுகம் கொடுப்பார். சோ இவரை ராஜாவாக்கணும் இஸ்ரவேலுக்கு நினைத்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அவர் ராஜாவல்ல, முழு மனுக்குலத்துக்கும் ராஜாவாய் ஆக்க விரும்பினார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாடுகளுக்கு பிதாவாகிய தேவன் ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் சிலுவையை குறித்து, இயேசுவை குறித்து நாம் தைரியமாக சொந்தம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய சாத்தியம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசு
யோவான் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறார்கள்? உன்னதமான தேவனாகிய குமாரனுக்கு அது வாசிங்கம்மா 13:14 வாசிங்க. யோவான் 13:14 எடுத்து கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் 12:13 வாசிக்கிறேன். யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நாம் ஒரு நாள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையணிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமியில மனுஷர்களாக அவர்கள் குருத்தோலைகளை பிடித்தார்கள். நாம் ஒரு நாள் குருத்தோலையை பிடித்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? ஓசன்னா. ஓசன்னான்னு அர்த்தம் என்னன்னா கர்த்தாவே எங்களை ரட்சியும் கூப்பிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல போறோம்? குருத்தோலைகளை பிடித்து மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் அவரை ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த தைரியத்தோடு கூட அந்த விசுவாச வாழ்க்கையை நாம் ஓடுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிப்போம். பிதாவாகிய தேவனை விசுவாசிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காய் செய்த எல்லா காரியங்களையும் தியானித்து ஆபிரகாமின் குமாரத்திகளாய் நாம் ஜீவிப்போம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு தான் இந்த உலகத்திலே நாம் தைரியமாய் ஓட முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் துணையிலே என்று சொன்னால் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகம் ஆண்டவரே, உடைய ஆவி ஆத்மா சர்வத்தை நிரப்பும் ஐயா. எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஆயனாய் எங்களுக்கு இருந்து ஆண்டவரே எங்களை போதித்து எங்களுக்கு கற்றுத் தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆராதித்து அபிஷேகத்தை பெற்று நாம் கடந்து போவோம். பசுத்தாவினுடைய மத்தியிலே வந்து நல்ல ஒரு விடுதலை தரப்போகிறார். எல்லா கட்டுகளையும் அறுக்க போகிறார். விசுவாசத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்று எல்லா கட்டுகளையும் துரத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கடந்து போவோம். அந்த
வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினியை ஊற்றுவீராக. தேவன் இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல தேவன் எங்களை ஆசீர்வதிக்க அனுப்பும். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இடத்திலே எழுந்தருளி இருக்கிறீரப்பா. 2-3 பேர் ஒருவரப்பட்டவர்களாய் கூடுகிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்ல தேவன் இடத்திலே இருக்கிறேன். ஆவி ஆத்துமா சகலத்துக்கு தேவையான நன்மைகளை தந்து எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பும். ஆவியாருடைய அனுப்பின காரியம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பசுத்தாயுடைய வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.